ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸில் கொலகாரனை வேறு பிடிச்சிட்டா அப்படின்ட்டு வேறு ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஜோவோட அம்மாவுக்கும் செம்ம ஹாப்பியாக போயிடும். இப்போ நல்ல வேலை பிடிச்சானுங்க. ஆமாம், போக்ஸில் வீட்டில் யார் இவ்வளோ குப்பை போட்டுது, அவள் எப்போவுமே சுத்தமாக வச்சுப்பாளே அப்படின்லாம் வேறு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இன்றைக்கி உண்மையாகவே என்ன நடந்ததுன்னே காட்டுவாங்க. அந்த குப்பையை வேறு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம தலைமை லூயி இருக்கான்ல, அவன் தான் காஃபி போடுறன்ற பேரில் வீட்டையே தலைகீழாக ஆக்கி வச்சுருப்பான். இவனும் ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொட்டுவானா, ஆனால் கீழே கீழே போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு காஃபி போடுறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் போக்ஸில் நம்மளுக்கு டெய்லி எவ்வளோ அழகாக காஃபி போடுறா அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். போக்ஸிலையும் இன்னும் வரல, வெளில போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவள் வரவே மாட்டா. அப்போ தான் இவன் என்ன பண்ணுவான், சரி பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ தான் லூயை போட்டுதல்னு பேக்கோட ஆளும் உள்ளே வருவான். உள்ளே வந்து பார்த்தா ஒரே குப்பையாக இருக்கும். யார் இவ்வளோ குப்பையை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் பின்னாடி வர ஒரிஜினல் கொலகாரனே வந்துடுவான். வந்து தலையிலே ஒன்று போடுவான். இவனும் ரத்த வெள்ளத்தில் அப்படியே விழுந்து கிடப்பான். ஒரு வழியாக தான் போலீஸ் இப்போ அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. டிடெக்டிவ்னாவும் வச்சு லூயிஸால் தான் நம்ம கண்டே பிடிச்சோம், இந்த ரிவார்டு அவனுக்கு கொடுத்துடலாமா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. அந்த சீஃபை வேற பெருசாக ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாராம். உடனே கூட இருக்க இன்னொரு ஒரு டிடெக்டிவும் இவன் சொல்கிறத நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவன் அந்த க்ளூவை கொடுக்கலன்னா நம்மளால் கண்டே பிடிச்சிருக்க முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே வர சீஃபும் பயங்கர டென்ஷன் ஆகிடுவார். நீ எல்லாம் போலீஸாடா, சரி ஓகே விடுங்க, வேணா ஃபுல் அமௌண்ட்லாம் கொடுக்க தேவையில்ல, வேணா ஒரு சின்ன அமௌண்ட் வேணா கொடுத்தா அவன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் கோமாவில் இருக்கானே, அவன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், முக்கியமாக அவன் ஐடி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, மேபி அவன் கூட ஒரு கொலகாரனா இருக்கலாம் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கிம்மோ ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸை தேடிட்டு இருப்பார்ல லூயிஸ் விஷயமா பேசுறதுக்கு. அந்த நர்ஸை வேற ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவாரு. ப்ளீஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பார்த்துருக்கீங்களா, நீங்கள் தானே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தானே டெலீட் பண்ணேன், என்ன ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் ஒரு நர்ஸ், என்னை என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு வர அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிம்மோ அந்த சேனலில் சொல்லி தேட சொல்லியிருப்பார்ல, அந்த சேனல்காரரும் ஃபோன் பண்ணி இதுக்கு மேலே நாங்கள் தேட போகிறதில்ல அப்படின்ட்டு வர சொல்லுவார். ஏன் அப்படின்ட்டு வர கிம்மோ கேட்பாராம். ஆமாம், உங்கள் பேரண்ட்ஸ் கால் பண்ணி எங்கள் பையனே கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவன், அவனை பற்றி எதுக்கு டிவிலலாம் போகிறீங்க, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, நாங்கள் அவங்களோட ஃபீலிங்ஸை மதிக்கிறோம், அதனால் நாங்கள் இதுக்கு மேலே தேட போகிறதில்ல அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். அந்த லூயிஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ட்டு வர கிம்மோ சண்டை போட ஆரம்பிச்சிருவார். உடனே யோவும் அதுதான் கிம் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சிச்சுல, அவங்க பேரண்ட்ஸ் தான் ஃபீல் பண்ணுறாங்களே, இப்போனா நம்புங்க, அவர் நம்ம தேடுற லூயிஸ் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்ட்டு வர கிம்மோ கேட்பாராம். சாரி, அவங்க நம்பர்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டரும் கிளம்பிடுவார். உடனே இந்த விஷயத்தை பேக்கிட்ட சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம், இப்போ டிவி ஸ்டேஷன்லேயும் வந்து செக் பண்ணிட்டோம், ஒன்று மட்டும் தான் புரியுது, நம்ம தேடுற லூயிஸ் அவர் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இப்போ கிம் வேறு வந்துருவாரான். ஆமாம், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. இவங்க வேற ஷாக்கில் அப்படியே வேற ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. உடனே பேக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணிவிடுவார். யாரும் என்கிட்ட பேச மாட்டேன்லாம் சொன்னார், இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்லாம் வேற சீன் போட்டுட்டு இருப்பாங்க. பேக்கு வேறு டென்ஷன் தாங்க முடியாதா, கொஞ்சம் வாயை மூடுறியா, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அம்மா எங்கே இருக்காங்க, உடனே அவங்களுக்கு சியோலுக்கு கூப்பிட்டு வந்துரு அப்படின்ட்டு வேற சொல்லுவார். அப்படின்னா நீங்கள் லூயிஸை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு வேற ஹாப்பியாக கேட்பாங்க. இவருக்கு வேறு டென்ஷன் தாங்க முடியாதா, கொஞ்சம் வாயை மூடுறியா, இவளுக்கு வர வரைக்கும் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஏதாவது பேசுனா நான் வாழ்நாளில் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வேற ஃபோனை வச்சிருவாரு. இந்த பக்கம் கிம்மோ நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் யாருக்கோ ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. நான் யார்கிட்டையும் பேசலையே, அது என்னோட பர்சனல் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. நான் திருப்பி கேட்குறேன், நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. வேறு யார், என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன சும்மா சும்மா என்ன கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அது உங்கள் வேலையே கிடையாது, மரியாதையும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர திட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க நான் இப்போ என்ன கேட்டேன்னு இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, ஒரு வேளை பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருப்பாங்களோ, ஐயோ நான் ஏன் இவ்வளோ சீப்பாக யோசிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டு வர பின்னாடியே ஓடிடுவார். இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. லூயிஸோ சும்மா இல்லாமல் எல்லாருக்கும் வேறு ரேட்டிங்கோ ஃபீட்பேக்கோ வேறு கொடுத்துட்டு போயிருப்பான். இவன் யார் நம்மளுக்கு ஃபீட்பேக்கோ ரேட்டிங்கோ கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்க வேறு பிடிச்சி கிளிக்கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் வேறு மொக்கையாக ரேட்டிங் போட்டிருப்பான். ஆனால் நம்ம லீக்கு மட்டும் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பான். லீக்கு வேறு செம்ம ஹாப்பியாக இருக்கும், எனக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சீன் போட்டுட்டு இருப்பாரு. இதில் ப்ராடக்ட்ஸ் மேலே வேறு நோட்ஸ் எல்லாம் வேறு ஒட்டியிருப்பான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எவல்யூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு வேறு சொல்லியிருப்பான். இப்போ யார் நம்மளுக்கு எதை எவல்யூட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேறு அதை எடுத்தும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். உண்மையாகவே அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேறு இருக்கும். இவர் ஒரு வேளை உண்மையாகவே இதிலலாம் மாஸ்டராக இருப்பாரோ அப்படின்னு வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சாவும் அங்கே வந்துருவார். ஆமாம், இந்த கிங் லூயி என்ன வேலையெல்லாம் ஒழுங்காக செய்கிறானா இல்லையா அப்படின்ட்டு வேறு கேட்டுட்டு இருப்பார். அவர் பக்காவாக செஞ்சுருக்காரு சார், அவர் ஆனால் கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு வேறு இல்லையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். உடனே சாவும் ரூமுக்கு போவாரா, அவருக்கும் வேறு ரேட்டிங்கு ஃபீட்பேக்லாம் வேறு கொடுத்து வச்சுருப்பான். இவன் கொஞ்சம் ஓவராக தான் போகிறான், நமக்கே ரேட்டிங் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் வேறு நின்றுக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் மாரியும் போக்ஸில் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வேறு கூப்பிட்டு போயிடுவா. நீ சாப்பிட தானே ஸ்டே பண்ணுறேன், ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன் அப்படின்ட்டு வேறு கேட்பா. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்லாம் இல்லை, சாக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் மறைச்சேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ அதேமாதிரி ஒரு பையன் கூட ஸ்டே பண்ணுறனோ எனக்கு தெரியும், எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், நீ என்கிட்ட எதுவும் மறைக்க தேவையில்லை அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. நான் இன்றைக்கி நைட் எப்படி இருந்தாலும் திருப்பி என் வீட்டுக்கு தான் போக போகிறேன், ஸோ இதை நீங்கள் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு வேறு கெஞ்சிக்கிட்டு இருப்பா.
இருப்பா. சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ தயவு செய்து யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு மாரியா வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்தேனே, நீ அந்த விஷயத்த கேட்டு ஷாக் ஆகவோ இல்லை சர்ப்ரைஸோ ஆகிடாத அப்படி சொல்லிட்டு அவன் தம்பியை பற்றி தான் சொல்ல வருவான். அப்பன்னு பார்த்து லூயிஸும் வந்துடுவான். ஐயோ இந்த கிறுக்கன் இப்போ எதுக்கு வந்தான், இவன் கண்ணிலே நம்ம படக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு மாரியா வர நம்ம இன்னொரு நாள் பேசலாம் போக்ஸ்ல, எனக்கு வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கிளம்புவா. ஆனால் நம்ம லூயிஸும் உள்ளே வந்துருவானா, அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை வச்சு வேற மூஞ்சி மூடிப்பா. அப்படியே டேபிளை சுற்றி சுற்றி வர ஓடிக்கிட்டு இருப்பா. யார் இவங்க அப்படின்ட்டு வர லூயிஸும் கேட்பானா. டிஎல்னு வேற போக்ஸ்லாம் போட்டு கொடுத்துருவா. எது டிஎல் நீங்கள் அவங்க ஃபேஸை ஏன் மறைக்கிறீங்க அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். கிட்ட வராத அப்படின்ட்டு வர கத்துவாலாம். இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நான் இங்கே கேட்டிருக்கேனே அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐயோ கண்டுபிடிச்சிருவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற பிளேட்டை மறைச்சிட்டே வர வெளில ஓடிடுவா. உடனே நம்ம லூயிஸ் அங்கே இருக்க சப்ளையர் கிட்ட உங்க பிளேட்டை திருடிட்டு ஓடுறாங்க அவங்கள பிடிங்க அப்படின்ட்டு வர போட்டு கொடுத்துருவான். பிளேட் திருடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ளையரும் பின்னாடியே துரத்திட்டே ஓடுவாங்க. எது பிளேட் திருடியா நானும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வர பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த பிளேட்டை நான் திருடிட்டு போகிறேன்னா நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. இந்த லூயிஸ்க்கு இருக்கு எதுக்கு நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வர புலம்பிட்டே வீட்டுக்கு ஓடிடுவா. இங்கே கட் பண்ணால் நம்ம கிம்மை தான் கட்டுவாங்க. கிம்மும் சார்வுமன் கிட்ட வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க நம்ம தேடின லூயிஸ் அவர் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். இவங்கள வர பயங்கரமாக கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, நீங்கள் நல்ல வேலையை தான் பார்த்தீங்க. ஆமாம் இந்த பேக்கு எங்கே ஆளே காணோம், மாரியும் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே தாம்மா வந்துட்டு இருக்காங்க, இன்னும் 5 மினிட்ஸில் வந்துருவாங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பேக்கு மாரியும் தான் காட்டுவாங்க. மாறி வேற பயங்கர வெக்ஸாகி வர உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்போ எதுக்கு நம்ம பாட்டியை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. சியோலுக்கு வந்திருக்காங்களே அதுக்காக தான் அப்படின்ட்டு வர சொல்லுவார். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன, லூயிஸை பற்றி தெரிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது லூயிஸை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு, அப்பா பார்த்துக்கிறேன், நீ பாட்டிக்கிட்ட வந்துட்டு லூயிஸை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது புரியுதா அப்படின்ட்டு வர கேட்பாரு. சரி ஓகே ஓகே நான் எதுவும் பேசல, அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வர இவ்வளோ அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் லூயிஸையும் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு ரிவார்டும் வர கொடுத்துருவாங்க. அவனுக்கு செம்ம ஹாப்பியாக போயிடும். இன்றைக்கி என்ன நிறைய விஷயத்துலேருந்து எனக்கு காசு கிடைக்குது அப்படின்ட்டு வர ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே டேரக்டர் நம்ம இவ்வளோ காசு வச்சுட்டு நீ என்னடா பண்ண போகிற, ஒழுங்காக போக்ஷலுக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் சொல்லவே தேவையில்லை, இந்த முழு காசையும் நான் அவளுக்காக தான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இந்த பக்கம் போக்ஷலும் வேறு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வர எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பா. உடனே சாவும் எங்கே போகிற நீ அப்படின்ட்டு வர கேட்பாரு. உங்களுக்கு தெரியாதா டிடெக்டிவ் இப்போ தான் கால் பண்ணாரு, கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு வர சொல்லுவா. இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கு இங்கே தங்கறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு வர கிளம்புவாங்களாம். இங்கே தான் இவ்வளோ ரூம் இருக்குல்ல, நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு வர சாவும் கேட்பாரு. ஐயோ நீங்கள் பண்ண ஹெல்ப்க்கே ரொம்ப தேங்க்ஸ், அதுவே போதும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அதேமாதிரி எனக்கு ஷாங்காய் போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, நான் என் தம்பியை தேடணும், அதேமாதிரி லூயிஸோட மெமரியை திருப்பி கொண்டு வர வைக்கணும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. எனக்கும் உன்னை நான் ஷாங்காய் பிரான்ச்சுக்கு அனுப்புறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, நீ இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, நான் உனக்கு நிறைய இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும், நீயும் ஒழுங்காக கற்றுக்கணும், நீ கரியரில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, வேறு எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாது புரியுதா அப்படின்ட்டு வர சொல்லுவார். இவ்வளோ எல்லாம் மூட்டையை எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கே வர வந்துருவாங்களாம். பின்னாடியே வர லூயிஸோ ஓடி வந்துருவான். எல்லா பேக்கையும் என்கிட்ட கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேக்கையும் வர வாங்கிப்பான். என்னடா அதிசயமாக இருக்குது, உனக்கு உடம்பு வலிக்கல அப்படின்ட்டு வர கேட்பா. எனக்கு உடம்பா எப்போவுமே வலிச்சுன்னு தான் இருக்கும், பரவாயில்ல நீ உள்ளே வந்து எனக்கு பேட்ச் ஒட்டி விடு அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவளையும் இழுத்துட்டு மேலே வருவானா, 2 பேருமே உள்ளே வந்து பார்த்தா எல்லாமே க்ளீனாக வேறு இருக்கும். யார் இங்கே வந்தா, யார் க்ளீன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு பயங்கர ஷாக்லேயே வேறு இருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஜோவோட அம்மா தான் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாஸ் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொடுங்க ஆல்ரெடி நீங்களே டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸ்லாம் வாங்கி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவா. நீ ஏன் இப்போ இங்கே வந்த, நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க, நீங்கள் வரத்துக்குள்ளே நான் க்ளீன் பண்ணிடணும்னு நினச்சேன், உங்களுக்குலாம் நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சென்டிமெண்டலாக வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சென்டிமெண்டலாக பேசுகிறத பார்க்கும்போது போக்ஷலுக்கும் வேறு பயங்கர டச்சிங்காக போயிடும். நம்ம ஆள் லூயி இருக்கானே கதறி கதறி வேறு அழ ஆரம்பிச்சிருவான். ஆண்டி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் பார்த்துட்டு வேறு உருள ஆரம்பிச்சிருவான். அப்பன்னு பார்த்து ஜோவும் வந்துடுவான். டே அவங்க ஏன் அம்மா மரியாதையை நவுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எத்து தான் விடுவான். அவனும் சுருண்டு ஓரமாக போய் படுத்துப்பான். இவனும் மடியில் படுத்துக்கிட்டு 2 பேருமே வேறு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. டே உங்கள் 2 பேருக்கும் குழந்தை நினைப்பா, ஏன் சரிடா எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சா வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். போக்ஸில் ரொம்ப வேறு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். நம்ம லூயி இருக்காங்களா அவன் வேறு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீங்கள் டின்னரை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இங்கே டின்னரே இல்லை, எதரா என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடுப்பில் வேறு உட்காந்துட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து ஒரு டெலிவரி பர்சனை வந்து ஃபுட் டெலிவரி வேறு பண்ணுறாரு. ஓஹோ இதை ஆர்டர் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட இவ்வளோ சீன் போடுறானா, நம்ம தான் நைட்டில் ஆயிலி ஐட்டமே சாப்பிட மாட்டோமே, இதில் வேறு இவ்வளோ அக்கறையாக மெசேஜ் வேறு, அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாச்சிக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் லூயி வேறு பயங்கரமாக எல்லா ஃபுட்டையும் வேறு ஆர்டர் பண்ணி வேறு வச்சுருவான். எல்லோரும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. உடனே ஜோவோட அம்மாவும் டே என்னடா இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் நீ பே பண்ண அப்படின்ட்டு வேறு ஷாக்லேயே கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஜோவும் டே நான் இப்போவும் சொல்கிறேன் நீ கண்டிப்பாக பணக்கார வீட்டு பையனாக தான் இருப்ப அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே லூயிஸும் போக்ஷன் உனக்கு வேறு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கூட சொல்லு நான் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்ட்டு வேறு சீன் போட்டுட்டு இருப்பான். டே இதுவே அதிகம் போதும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக சாப்பிட
சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் சாவும் நான் நைட்டு இவ்வளோ ஆயில் ஐட்டம் சாப்பிடவே மாட்டான், ஆனால் எதுக்கு எனக்கு இவ்வளோ சிக்கன் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக பிடிச்சி வேற திட்ட ஆரம்பிச்சிருவாரு. சாப்பிட மாட்டாருன்னு நினச்சா எல்லா சிக்கனையும் வேற வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ நானே டயட்டில் இருக்கேன், ஆனால் இப்போ இவ்வளோ சிக்கனை சாப்பிட்ருக்கேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரே ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் இருக்கும், இதை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக சேர்த்து காலையில் ஓட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த பக்கம் லூயியும் போக்ஷல் நம்ம இடம் தான் எனக்கு என்னதோ பெஸ்ட்டாக தெரியுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு வேற கேட்பான். டேய் பொய் சொல்லாத, வீட்டிலே நீ பயங்கரமாக என்ஜாய் தானே பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. உண்மையை சொல்லணும்னா அவன் கூட எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ என் பக்கத்தில் இருக்கும்போது நான் சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அதேமாதிரி நீ எனக்காக மட்டும் சமைச்சு கொடுப்பல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வேற பயங்கர டச்சிங்காக வேற பேசிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி பேசுகிறத பார்த்தோன்னே போக்ஷலுக்காக பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதேமாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், பிரசிடென்ட் வேறு உன்னை வேறு ஒரு பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேசாமல் நீ வேலையை விட்டுறேன், நம்ம வேணா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷாப்பிங் மால் ஆரம்பிக்கலாம், எனக்கு தெரிஞ்சது நல்லா போகும் தான் நினைக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன் கூட தான் நான் ஷாப்பிங் லூயிஸ் இருக்கான்ல, கண்டிப்பாக நம்ம இதை பெரிய பிஸ்னஸாக ஆக்கிடலாம் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ என்னை நம்புறல அப்படின்ட்டு வேற கேட்பான். நான் உன்னை நம்பாமல் வேறு யாரா நம்புவா, உண்மையை சொன்னா நான் மட்டும்தான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை எப்படி நம்புறேனோ அதேமாதிரி சாய் என்னை நம்புறாரு, அவருக்கு நான் எப்படிடா நம்பிக்கை துரோகம் பண்ண முடியும் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. அது சரி, நீ எப்போ பார்த்தாலும் சாவை தான் அதிகமாக பேசுகிறேன் என்கிட்ட, என்னை விட ஒரு தான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். பாத்தியா சின்ன குழந்தை மாதிரி பேச ஆரம்பிக்கிற, நான் எப்படி சொல்கிறேன் நீ அதை எப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு வேற இவரும் திட்ட ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே விடு, உனக்கு எது பிடிக்குதோ அதுவே பண்ணலாம், உனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லு, கூட சேர்ந்து நானும் பண்ணுறேன், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வரை கேட்பான். எனக்கு வேறு எதுவும் வேணாண்டா, எனக்கு பீச்சுக்கு போனோம், கூப்பிட்டு போறியா அப்படின்ட்டு வரை கேட்பா. அவ்வளோதானா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வேறு பீச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவான். அங்கே போயிட்டு இவங்களும் வேறு பயங்கரமாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வேறு ஒரு பஞ்சு மிட்டாய் கடை இருக்குமா, அதுலேயும் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு இதுவும் உண்ணா மாதிரியே இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கொடுப்பான். அதில் வேறு ஒரு சாங் வேறு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த சாங் நீ இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கியா அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லையடா என்னாச்சு அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை இந்த சாங் எனக்கு ரொம்ப பழக்கமான சாங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். டேய் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். ஏய் நல்லா இருக்கு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா பீச்சில் ஆட்டம் போடுவாங்களாம். நம்ம போக்ஷலோட செப்பல் வேற பீச்சில் அடிச்சுட்டு போயிடும். ஐயோ ஒரு செப்பல் தான் இருக்குது, இன்னொன்று காணுமே, டே என் செப்பலை காணோண்டா, பீச்சில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரி சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் வேற உள்ளே போவானா. டே அது சா எனக்கு கிஃப்ட் பண்ணுது அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. என்னது சா கிஃப்ட் பண்ணாரா, அப்போனா இது இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை வேற தூக்கி உள்ளே அடிச்சிருவான். அட பாவி இப்போ எதுக்கிட்ட அந்த செப்பலை தூக்கி போட்ட அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற குளிருது வா போகலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிட்டுட்டு இருப்பான். இவ்வளோ பாவமாக நின்றுக்கிட்டு இருப்பான். என்னாச்சு உனக்கு, ஏன் வரமாட்டுற அப்படின்ட்டு வேற கேட்பான். மொத்த காலு செப்பலை வச்சுட்டு நான் எப்பட்றா வருது அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ்வளோதானே மேட்ரு, வா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உப்பு மூட்டை வேற தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். உடனே வேற ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு செப்பலும் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். போக்ஸில் வேற ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு இருப்பான். என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்பான். இல்லைடா என் பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, யார் செப்பல் வாங்கி தராங்களோ அவங்க கூட சண்டை வந்துருமா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. என்னது அப்போனா என்னால் காசுலாம் கொடுக்க முடியாது, நீயே கொடுத்துக்கோ அப்படின்ட்டு வேற ஏஞ்சி போயிடுவான். டே என்கிட்ட காசு இல்லைடா, பர்ஸை கூட வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், மரியாதையாக பே பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த கதைலாம் என்கிட்ட சொல்கிற, சரி ஓகே விடு நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வேற வாங்கி கொடுத்துருவான். இந்த பக்கம் டிடெக்டிவ் நம்ம மாறி அம்மாவோட புக் ஸ்டாலுக்கும் வந்துருவார். நல்ல வேலை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பையன் நல்லா இருக்கானேன்னு வேற சைட் அடிச்சுட்டு இருப்பாங்களா. நான் போலீஸு அப்படின்ட்டு வேற சொல்வார். ஐயோ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற ஆஃப் ஆகிடுவாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாரியோட அம்மாவும் வேற வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவை அவ்வளோதான், உங்ககிட்ட கோல்ட் லைனோட 30th anniversary மியூசிக் பாக்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்து காட்டுவாங்களாம். ஆமாம் நான் இதை தான் தேடி வந்தேன், அதேமாதிரி உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும், உங்களுக்கு லூயிஸ்னு யாரையாவது தெரியுமா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. என்னது லூயிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை வேற பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. இந்த பக்கம் லூயிஸும் போக்ஸில் வேற ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்மளுக்கு தான் பசிக்க ஆரம்பிச்சிடும்ல, போக்ஸில் எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு பசி வந்துடுச்சா, வா போகலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிட்டு வருவா. அங்கே வேற ஒரு லாங்குவேஜ் புக் இருக்கும், அதை வேற எடுத்து வச்சு சரளமாக படிக்க ஆரம்பிச்சிருவான். டி இங்கே என்னடா நடக்குது, உனக்கு லாங்குவேஜஸ்லாம் தெரியுமா என்ன, வேறு ஏதாவது லாங்குவேஜ் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இவனும் வேறு லாங்குவேஜ் புக்கை எடுத்துகிட்டு சரளமாக வேற படிக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேற இவனே ஷாக் ஆவான். டி ஒருவேளை நீ ஸ்மார்ட்டான பையனாக இருப்ப போலடா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. அப்படியா, அப்போனா இதை இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ணி சாக்கும் ஜோவோட அம்மாவுக்கும் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவனை வேற ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாளாம். இவனும் ஒவ்வொரு லாங்குவேஜ் புக்கும் எடுத்து வச்சு படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மீனிங்காக வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நான் ஸ்மார்ட் பாயின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கணும், இதுக்கப்புறம் என்ன நீங்கள் மரியாதை தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாக்கிட்டையும் ஜோவோட அம்மா கிட்டையும் பேசுகிற மாதிரி வேற ரெக்கார்ட் பண்ணுவான். உடனே வேற மூஞ்சை தூக்கி வச்சுப்பானா. மிஸ்டர் லூயிஸ் எதுக்கு இப்போ மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற போக்ஸெல்லாம் கேட்பா. இல்லை என் பாஸ்ட் லைஃப்பில் நான் எப்படி இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இந்த புது லைஃபை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா, உன் கூட இருக்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே புது லைஃப் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியே, இந்த லைஃப்பில்
லைஃப்பில் எது உனக்கு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் அப்படின்ட்டு வேற கேட்டுட்ருப்பா. இவனும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒவ்வொரு நாளும் நீ ஆஃபீஸ் போயிட்டு வருவல்ல, அப்போ உனக்காக நான் காத்துட்ருப்பேன்ல, அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ நான் உனக்காக வெயிட் பண்ணுற மூமெண்ட் தான் என்னால் என் லைஃப்பில் மறக்கவே முடியாத மூமெண்ட் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவளுக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். உடனே இவனை ஃபோனை பிடுங்கிட்டு, சரி ஓகே இப்போ நீ சொல்லு, உனக்கு எது அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே இவ்வளோ வர கொஞ்சம் கூட யோசிக்காமல், இப்போ இந்த நிமிஷம் தான்டா என்னால் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக வேற பேசிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டவுடனே இவனுக்கும் வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். இதுதான் பெஸ்ட் மூமெண்ட் நம்ம மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போக்ஷலி இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அப்படியே நெருங்கி வந்துக்கிட்டே இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்ட்டு வேற கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ டு ஐ வேற பார்த்துக்கிட்டே இருப்பானா. ஸோ இவனை வேற அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருப்பா. இவனும் பட்டுன்னு கையை பிடிச்சி அப்படியே வேற கிஸ் பண்ணிவிடுவான். இவளுக்கும் லவ் உள்ளே இருக்கிறதுனால எதுவுமே சொல்லாமல் இவளும் வேற கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவ்வளோ நாள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண 2 பேர் லைஃப்ல இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பொங்கல்ன்றதுனால ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.